இல்ல அதான் அன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி உங்கள்ட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரா? இல்லங்க. ஆ. அன்னைக்கு நைட்டே வந்து சொல்லிட்டான். என்ன சொன்னான்னா, "காலையில கொஞ்சம் வெளிய போகணும் 5 மணிக்கு. நீ சாப்பாடு எதுவும் கட்டி குடுக்க வேணாம். ம். நீ தூங்கு. ம். நான் காலையில எந்திரிச்சு போயிடுவேன்" அப்டி சொன்னான். ஓ! ஆனா என்னன்னா, 28ஆம் தேதி முதல் நைட் நாள். அதுக்கு முன்னாடி நான் வந்து காலையில என்னால மனசு கேட்கல. சாப்பாடும் வேணாம்னு சொல்லிட்டான். காசும் வாங்கிக்கலையே. நான் தான் அவனோட எல்லாமே குடுக்கணும் அவனுக்கு. ம். அண்ணன்கிட்ட எதுவும் கிடையாது. அப்ப நான் மேல போய் பார்க்கும்போது, அவன் குளிச்சுட்டு அந்த டவல் எல்லாம் போட்டுருக்கான். அப்பதான் தண்ணி சொட்டுது. ம். 5 நிமிஷம் முன்னாடி வந்தா பார்த்துட்டு இருக்கலாமே அப்டின்னு நெனச்சுட்டு, கவலைப்பட்டுட்டு நான் கீழ போயிட்டேன். போயிட்டு ஃபோன்லாம் பண்ணல. என்கிட்ட ஃபோனெல்லாம் அப்ப கிடையாது. பட்டன் ஃபோன் தான். அப்படியே விட்டுட்டு சரி நைட்டுக்கு மத்தியானமா வந்துருவான்னு நெனச்சுட்டு, நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 10 மணிக்கு மீன் வந்தது. மீன் சமையல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். சரி வாங்கி சமைப்போம். மத்தியான சாப்பாட்டுக்காவது வந்துருவான்ட்டு, மீன் வாங்கி வச்சுட்டுருக்கேன். அப்ப வந்து ஃபோன் வந்தது மேல. போலீஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போலீஸ் ஓ! வந்தாங்க. ஒரு 10, 10:15 இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். போலீஸ் வந்து இந்த மாரி முத்துக்குமார் ஆரம்பிக்குதுன்னு எனக்கு அண்ணன் ஏதோ போய் செஞ்சுட்டான் போல. அ. இந்த மாரி யோசிக்கல நான். அ. ஏதோ வந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இந்த மாரி ஏதோ ஒண்ணு ஏதோ தப்பா மாட்டிக்கிட்டான். அந்த மாரி அதுக்கு தான் தேடி வந்துட்டு இருக்காங்க போல நெனச்சு, நான் அந்த மாரி அவங்க கிட்ட பதில்லாம் சொல்லிட்டு, எப்படியாவது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும். ம். தம்பி இல்லல்ல, தம்பியா இறந்து போயாச்சு. அப்ப நான் வந்து போலீஸ் கேட்டவுடனே அவங்களுக்கு அந்த தகவல்லாம் சொல்லிட்டு, அண்ணன் செல்லுக்கு போய் ஃபோன் போடுறேன் நானு. ம். மாட்டி எங்கேயும் ஆ. மாட்டிக்காத, வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டுருக்கு. ம். போயிடு, வீட்டுக்கு வந்துராத அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு சொல்றதுக்காக. காயின்ஸ் ஃபோன் போய் போடுறேன் 3 வாட்டி. நடையா நடக்க அண்ணா ஃபோன் எடுக்கல. ம். ஃபோன் போகல அந்த டைம்ல அண்ணனுக்கு. அதான் ஃபோன்ல அவங்க எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. ஃபோன் என்னாச்சுன்னு கவனிக்கல. ஆனா ஃபோன் குடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி குடுத்தாங்க. அது வேலை செய்யக்கூடிய கண்டிஷன்ல இல்ல போல. தீ குளிச்சதுனால ம். ஏதோ ஆயிடுச்சு. ஆனா நான் 3 வாட்டி 4 வாட்டி போம்போதும் போலீஸ் போயிட்டாங்க. ம். ஆனா அங்கங்க புது ஆளுங்க. ம். படிச்சவங்க மாரி அங்கங்க நிக்காங்க. ஏன்னா எப்படியாவது இவங்க கிட்ட தகவல் ம். வந்துட்டாங்க போல வீட்டுக்கிட்ட. ஆனா ம். அந்த என்னோட சூழ்நிலைய பார்த்துட்டு 9 மாசம் குழந்தை ம். கன்சீவ் ஆகுனோனயும் பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசவோ, என்கிட்ட சொல்லவோ அந்த விஷயத்த இவங்களும் என்கிட்ட சொல்லல. இவங்களும் ஓ! சொல்லல. சரி, நான் சரி. பொண்ண நீங்க மாசமா இருக்கிறனால ஆமா. இவங்களும் சொல்லல. இவங்களும் எமோஷனல் கட்டுப்படுத்திட்டு பார்க்கலாம். நான் போய் பார்க்கேன். என்னன்னு ஆனா பார்க்கலாம். தொலைக்காட்சி எல்லாமே இல்ல ஒளிபரப்பாயிருக்கு. தொலைக்காட்சிலாம் நான் போடல. ஏதோ ஆ. பதட்டம் வந்துரும்ல ஆ. நமக்கு. சரி, சரி. ஆ. என்னோட பையன் வந்து வேலைக்கு ஸ்கூல் போயிட்டான். சின்ன பையன் குழந்தை. 4 வயசு அப்போ அவனுக்கு எல்கேஜில படிச்சுட்டு இருந்தான். நான் 9 மாசம்னோனே மாமியார் அன்னைக்கு எப்போ வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த மீனெல்லாம் கழுவி என்ட்ட குடுத்துட்டு இருக்காங்க. சமைக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் வந்தோனே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நான் போய் அண்ணனுக்கு ஃபோன் போட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ம். ஃபோன் கிடைக்கலன்னோனையும், அதுக்கு பின்னாடி மேல ஹவுஸ் ஓனர் வீட்ல ஃபோன் அடிக்குது. ம். லேண்ட்லைன் அந்த ஃபோன் அடிக்குது. அவங்க சொல்றாங்க ஃபோட்டோ கேட்டாங்க போல. ம். கேட்டோனே, "இல்ல அவங்க தங்கச்சிகிட்ட தான் வாங்கணும். இப்ப வாங்க முடியாது." அது வந்து தெளிவா அந்த அக்கா சொன்னது எனக்கு கீழ கேக்குது. ம். அதுக்கு பின்னாடி தான் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ம். அதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட கேட்டு அவங்கள இது பண்ண பின்னாடி தான் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ம். அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி தீ குளிச்சு தான் செத்து ம். போயிருக்காங்க.